கொலைக்கு பழி தீர்க்க இன்ஸ்டாகிராமில் முன்கூட்டியே போஸ்ட் போட்ட அக்னி பிரதர்ஸ். அக்னி பிரதர்ஸின் 4வது கொலை. பல்லடத்தில் பிரபல ரவுடி ஓட ஓட விரட்டி தலையை சிதைத்த கொடூரம். கொலை தொடரும் என இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸ் வெளியிட்டு அக்னி பிரதர்ஸ். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர் ஒருவரை 5 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி தலையை முழுவதுமாக சிதைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இக்கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அக்னிராஜ். சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த இவரை மார்ச் 5ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு மைனர் மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதற்கு பழிவாங்க வேண்டும் என அக்னிராஜன் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்று ஒரு குழுவை துவக்கி அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி என்ற மூவரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரை இன்று காலை பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் காரில் துரத்தி சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் கரையான்புதூர் பகுதியில் வைத்து தலையை வெட்டி சிதைத்து கொலை செய்துள்ளனர். இவர் மைனர் மணி கொலை செய்யப்பட்ட போது உடன் வெட்டுக்காயம் அடைந்தவர். அக்னிராஜ் கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்படவில்லை என்ற நிலையில் அக்னிராஜ் கொலைக்கு இவரும் காரணம் என அக்னி பிரதர்ஸ் குழுவினர் இவரை கொலை செய்துள்ளதும் பழிக்கு பழியாக 4 முடிந்துவிட்டது என அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் அக்னிராஜ் கொலை வழக்கில் பூச்சி இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் என்ற 4 பேரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இன்ஸ்டாகிராமில் அஜய் தேவன் பிளட்ஸ், அக்னி ஸ்பாட்டன்ஸ், அக்னி பிரதர்ஸ் என்ற குழுவை உருவாக்கி கதைக்கு முடிவு சொல்லலாம் பகைக்கு என பதிவிட்டு அக்னியின் வேட்டை அட்டகாசமாக நடக்க உள்ளது எனவும் சிந்திய ரத்தம் வீண் போகாது எனவும் பதில் தரமாக இருந்ததா எனவும் கொலை தொடரும் எனவும் வினோத் கண்ணன் வெட்டப்பட்ட புகைப்படத்தை அக்னிராஜின் புகைப்படத்தோடு இணைத்து ஸ்டோரியாக வெளியிட்டுள்ளனர். பல்லடத்தில் நடந்த இக்கொலை சம்பவத்தில் அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர்.